வந்து செட் பண்ணி வைக்கிறதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு கிளாஸ் ட்ரேயில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் ஸ்டீல் பாத்திரம் வேணாலும் எடுக்கலாம். இப்போ இது இருக்கட்டும். நான் ஒரு பேன் எடுத்திருக்கேன். அதில் 2 கப் பால் வந்து சேர்த்துருக்கேன். பாலில் தண்ணி எதுவுமே சேர்க்கலை, ஃப்ரெஷ்ஷான பால் தான் எடுத்திருக்கேன். காய்ச்சாத பால் தான் நான் எடுத்திருக்கேன். இதில் இனிப்புக்காக 1/2 கப் சர்க்கரை வந்து சேர்த்துருக்கேன். 1/2 கப் சர்க்கரை சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதில் 1/4 கப் மில்க் பவுடர் வந்து சேர்த்துருக்கேன். மில்க் பவுடர் சேர்த்திங்கன்னா நல்லா க்ரீமியாக இருக்கும். உங்ககிட்ட மில்க் பவுடர் இல்லைன்னா அதுக்கு பதில் கண்டென்ஸ்டு மில்க் கூட நீங்கள் சேர்க்கலாம். இப்போ இதில் 5 கிராம் சைனா கிராஸ் வந்து எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பாக்கெட்டில் வந்து கிடைக்கும், எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே கிடைக்கும். இது வந்து 2 கப் பாலுக்கு 5 கிராம் சைனா கிராஸ் சேர்த்திங்கனாலே போதும், நமக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் 5 கிராம் சேர்த்தா போதும். உங்களுக்கு பவுடர் மாதிரி கிடச்சிதுன்னா நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் பவுடர் வந்து சேர்த்தாலே போதும், நமக்கு வந்து கரெக்டாக வந்துடும் புட்டிங். உங்களுக்கு அகர் பவுடரோ சைனா கிராஸ் எதுவுமே உங்களுக்கு கிடைக்கலனா நீங்கள் அதுக்கு பதில் கார்ன்ஃப்ளவர் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்தாலே போதும், அதுவும் நமக்கு புட்டிங் பதத்துக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ இதை நல்லா கலந்தாச்சு. இந்தளவுக்கு இதை நல்லா கலந்தா போதும். நம்ம இந்த புட்டிங்கில் வந்து மில்க் பவுடர் சேர்த்ததுனால ரொம்ப க்ரீமியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ இதை நல்லா கலந்துட்டு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணணும். இந்த சைனா கிராஸ் வந்து நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் இதை நல்லா குக் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் வைக்கணும். பால் வந்து பொங்கி வரும்போது லோ ஃப்ளேமுக்கு மாற்றிடணும். இப்போ பால் வந்து பொங்கி வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ லோ ஃப்ளேமில் மாற்றிட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். சைனா கிராஸ் வந்து மெல்ட் ஆக தொடங்கும். ஒரு 5 நிமிஷத்துலேயே கம்ப்ளீட்டாக சைனா கிராஸ் வந்து மெல்ட் ஆகி வந்துடும். சைனா கிராஸ் வந்து உங்களுக்கு பவுடராக கிடச்சிதுன்னா இந்தளவுக்கு மெல்ட் ஆகிறதுக்கு டைம் ஆகாது. இப்போ சைனா கிராஸ் வந்து இந்தளவுக்கு நல்லா மெல்ட் ஆகி வந்திருக்கு. இது ஒரு 10 நிமிஷத்துலேயே நல்லா மெல்ட் ஆகி வந்துடும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கிடலாம். இப்போ சைனா கிராஸ் மெல்ட் ஆகி வந்ததுக்கப்புறம் இதில் கடைசியாக ஃப்ளேவருக்காக நான் ஒரு 1/2 டீஸ்பூன் ரோஸ் எசன்ஸ் வந்து சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட ரோஸ் எசன்ஸ் இல்லை, ரோஸ் சிரப் தான் இருக்குன்னா அது கூட நீங்கள் சேர்க்கலாம். இதுதான் நமக்கு வாசனையும் நல்லா கொடுக்கும், கலரும் நமக்கு நல்லா கொடுக்கும். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துடணும். இந்த எசன்ஸோ சிரப்போ உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் அதுக்கு பதில் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்து கூட நீங்கள் செய்யலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்ல பிங்க் கலர் ஆனதும் இதை வந்து உடனே ட்ரேக்கு வந்து மாற்றிடணும். ட்ரேக்கு ஊற்றும் போது நல்லா வடிகட்டிட்டு தான் ஊற்றணும், இல்லை அப்படின்னா உங்களுக்கு அங்கங்கே கட்டிகளாக இருக்கும். இந்த மாதிரி வடிகட்டி ஊற்றுனீங்கன்னா தான் புட்டிங் வந்து நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். இப்போ இதை வடிகட்டி இந்த மாதிரி மாற்றிடணும். இப்போ இதை நல்லா வடிகட்டிட்டு இதை உடனே ஃப்ரிட்ஜுக்கு மாற்றிடணும். ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 1/2 மணி நேரம் வச்சா போதும், நமக்கு ஜெல்லி மாதிரி வந்துடும். இப்போ ஒரு 1/2 மணி நேரம் இது ஃப்ரிட்ஜில் இருக்கட்டும். 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்து பார்ப்போம். இப்போ ஒரு 1/2 மணி நேரம் ஆயிருக்கு. சூப்பராக கூலிங்காக சூப்பராக செட் ஆகி வந்திருக்கு. அவ்வளோதான், சூப்பரான டேஸ்ட்டில் ரோஸ் மில்க் புட்டிங் வந்து ரெடி ஆகிட்டு, முட்டை இல்லாமல் பால் வச்சு ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணக்கூடிய புட்டிங் ரெசிபி. ஜெல்லி மாதிரி சூப்பராக வந்திருக்கு. இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது வந்து கூலிங்காக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பாக நான் சொன்ன இதே அளவுகளில் நீங்களும் இந்த ரோஸ் மில்க் புட்டிங் ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு, எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த எக்லெஸ் மில்க் புட்டிங் ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் குக்கிங் அண்ட் டிப்ஸ் கஃபே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எந்த அளவுக்கு ஸ்மூத்தாக வந்திருக்குன்னு நான் காட்டியிருக்கேன். சூப்பராக வந்திருக்கு. சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப க்ரீமியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த புட்டிங் ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க.